கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அதாவது சாகிறதுக்கு முன்னாடி நீங்க சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வர வேண்டிய இடம் ஊட்டியில இருக்க தொட்டப்பேட்டா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. டிராவலிங் இஸ் அமேசிங், டிராவலிங் இஸ் பியூட்டிஃபுல். இது காட்டுக்கோழி இல்லடா, சேவல்டா. டிராவலிங் இஸ் எவ்ரிதிங். அப்படியே பிடிச்சி பட்டக்குன்னு கழுத்து திருகணும்னு வச்சுக்கவேன், சமைச்சிடலாம். டிராவல் பண்ணுங்க, வாழ்க்கையில இருக்க 1008 பஞ்சாயத்தெல்லாம் போயிடும். நேரம் நான் பிடிச்சி பொறிச்சிருப்பேன், என்ன பண்றது, நான் வெஜிடேரியனா போயிட்டேன். ஏன்னா டிராவலே பெரிய பஞ்சாயத்து தான். ஆமா, தடுக்கிறதுக்கு நீ எதுவும் கிடையாது. தொட்டப்பட்டா இதோட எனக்கு ட்ரிப்பு க்ளோஸுங்க. ஏணி வாங்குறேன்டா, கரெக்டா இருக்கும். இவனுக்கு தான் ஏணி தான் கரெக்டா இருக்கும். அது என்னன்னு தெரியல, சில விஷயங்கள் எனக்கு அழகாவே தெரியுது. ஏய், வியூ பாயிண்ட் நான் சொன்னேன்ல, இதுல எங்கடா வியூ பாயிண்ட் இருக்கு சொல்றா, நீயே சொல்றா. மனசாட்சியோட பேசுறா. என்னடா இருக்கு சொல்றா, நீ சொல்றா. எங்கடா வியூ பாயிண்ட் பூட்டி வச்சிருக்காங்கடா, புரியுதாடா? ஸோ ஃபைனலி தொட்டப்பேட்டை வந்தாச்சுங்க. ஓ, கிளைமேட் இப்போ இங்கே இப்படி தான் இருக்கு. ஷபா, செம்மையா இருக்கு. என்னடா பண்ற சார், என்ன பண்ணுது? அப்படி என்னதான் தொட்டப்பேட்டை வியூ பாயிண்ட் நான் பாக்குறேன்டா. நீ ஆச்சு பூச்சின்னு கத்துருக்காங்க, ஒன்றும் இருக்க போறது இல்லை பாரு. இங்க அதைத்தாண்டா நானும் பாக்குறேன்டா, அப்படி என்னதான் இருக்குன்னு. அந்த ஃபாரஸ்டே நல்லா தான்டா இருந்தது. என்ன இருக்கு அங்க? என்னடா இருக்கு? எதுவுமே இல்லடா, ஒரு கட்டடத்தை மட்டும் கட்டி வச்சுட்டு. என்ட்ரி 10 ரூபாயா? சூப்பர்ரா. அங்க 20, இங்க ஒரு 10 ரூபாய்க்கு. அதுக்கு அந்த தொட்டப்பேட்டா உண்மையிலேயே அல்டிமேட்டா இருக்குங்க, ரியலி சூப்பரா இருக்கு. கிளைமேட் தான் நார்மல் டைம்ல வர்றதுக்கும் சீசன் டைம்ல வர்றதுக்கு வித்தியாசம் தெரியுதா? டேய், நார்மல் டைம்ல வந்தா வியூ பாயிண்ட் பார்க்கலாம்டா. வியூ பாயிண்ட் அதான்டா இங்க ஹைலைட். இதான் எழுதிருக்கா குன்னூர், வில்லிங்டன் குன்னூர் அப்படின்னா இறங்கி உள்ளே போகலாம். அதுக்குள்ளே உள்ளே போகலாம் போல. எதுடா வியூ பாயிண்ட்டு? இங்கே என்னடா வியூ பாயிண்ட் இருக்குது? எட்டி தாண்டா பார்க்க முடியும். ஒன்று உள்ளே போகலாம், அவ்வளோதான். நான் வேணா உள்ளே போகிறேன், வீடியோ போட்டு எடு. இப்படி போகலாம். எப்படி போகலாம்? இதுக்குள்ளே போகலாம்டா. இதுக்குள்ள வியூ பாயிண்ட்னு சொன்னால் அந்த வியூ பாயிண்டில் இருக்க க்ரௌடு தான்டா இவ்வளோ க்ரௌடு. இதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே அமைதியாக இருந்தது. வியூ பாயிண்டில் இருக்க ப்ராப்ளமே இதுதான், க்ரௌடே நமக்கு செட் ஆகாது. எனக்கு செட் ஆகாது. சரிவா போகலாம். லஞ்ச் டைம் ஆனதும் அவருக்கு கேண்டுது. ஏன் நல்ல நமக்கு தெரில. இங்கேயே ஒரு ஷாப் இருக்குது. இங்கே தொட்டப்பேட்டாவில் நீங்கள் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அபோவ் 100 தான். ஒரு 1-2 பீஸ் மட்டும் தான் ஒரு 80 ருபீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் வெஜ் ஐட்டம் தான். ஸோ ஆர்டர் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
இதோ வந்துருச்சு நம்ம வெஜ் பீஸா. வெஜ் பீஸான்றோடனே மார்கழி மாதன்றதுனால இல்லை, பேசிக்காக நான் வெஜிடேரியன். அப்புறம் பீஸா வந்து நான் லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேங்க. உண்மையாகவே சீரியஸ்லி ஃபஸ்ட் டைம் நான் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ பீஸா சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு. பட் இப்போ தான் நடக்க போகுது. டேய் நல்லவனே, பீஸா வந்துருச்சுடா. ஏய் இருடா, வாடா உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே பாரு. ஹெல்மெட் மாதிரி கழட்டு. இந்த கிளைமேட்டில் உட்காந்து சாப்பிட்றது தனி ஃபீல். எங்கே வைக்க இந்த வெயிட் வச்சா ஷபா சொல்லிட்டியா? பார்த்துடா சொல்லிட்டேன். வரும் ஃபஸ்ட் டைம் நான் பீஸா சாப்பிட போகிறேன், அது வெஜ் பீஸா. என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரில. புது புது பீப்புள், புது புது மக்கள். Photo shooting, all up Rigal. ஏவனா வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போயிட போறான்டா பைத்து. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. வா கிர்ரா பை வேப். சரிடா 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 சரி. வா. The climate is ultimate in கோத்தகிரி. கோத்தகிரியில் தற்போதைய கிளைமேட் இப்படி தாங்க இருக்குடா. குன்னூர்லடா சி குன்னூர்ன்ற தொட்டபேட்டா. நான் கோத்தகிரி சாரி தொட்டபேட்டாவில் கிளைமேட் தான். இப்போ நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு இடம் தான் தொட்டபேட்டா. தமிழ்நாட்டிலே மிக உயரமான பீக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த ஒரு இடம் தான் இது. என்னதான் ஒரு பையன் மொக்கையாக இருந்தாலும் அவன் போடுற ட்ரெஸ் அவனை மாசாக காமிக்கும். அந்த மாதிரி தான் ஒரு இடத்தோட கிளைமேட் தான் அந்த இடத்துக்கு அழகாக காமிக்கும், ஹைப்பாகவும் காமிக்கும். இப்போ இந்த இடம் இவ்வளோ ஹைப்பாக இருக்கிறது காரணம் இங்கே இருக்க கிளைமேட் தான். ஸோ நீங்கள் வரதா நவம்பர் டு டிசம்பர், மேக்ஸிமம் ஜனவரி அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சீனரிஸை நீங்கள் பார்க்கலாம். கடை ஃபுல்லாக புகை மட்டுமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் புகை அதிகமாக இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடலாம் எல்லாத்தையும். போட எடுக்கிறேன். நெருப்பு கொளுத்திட்டு இருக்காரு. நெருப்பு தூக்கிட்டு இருக்காரா? இந்த பையன் தான் கொளுத்துனாரு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நெருப்பு இருக்கு. இல்லடா, இதெல்லாம் மெமரிஸ், உனக்கு புரியாது. ஷபா நெக்ஸ்ட் யாத்திரைக்கு போகலாமா? இருக்குடா இப்படி வருது. அவ்வளோதான், ஒன்றுமே தெரியல. ஒரு ஸ்பாக் இருக்கு மிஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குங்க தொட்டபேட்டாவில். சரி தொட்டபேட்டா தானே. ஸோ இருக்கிற மிஸ்ட் டைம் ஆக இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ அதைத்தாண்டா நான் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வர வேண்டிய இடம் ஊட்டியில் இருக்க தொட்டபேட்டா. ஏன்னா இப்போ உங்கள் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. டேய் கொஞ்ச நேரம் சும்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றா. மிஸ்டை நாங்கள் பார்த்ததே இல்லை, என் வாழ்க்கையில் நான் மிஸ்டை பார்த்ததே இல்லை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பிளேஸ்க்கு வாங்க. ஸோ தொட்டபேட்டாவில் கிளைமேட் இப்போ இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நிமிந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வேகம் இருக்காங்க. ஏய் அதெல்லாம் கிடையாதுடா, எல்லாம் ஒன்று தான்டா. உரிமையாக தான்டா வரேன், பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே எங்கடா இப்போ டி செத்துறாதடா விழுந்து உருண்டான்னு வச்சுக்கவேன். அந்த கடைசியில் கிடப்ப அப்புறம் தேடுதலுக்கு ஆட்கள் அமைச்சு தான் தேடணும் பார்த்துக்க. டேய் நம்ம என்ன இதாடா பிளாகாடா இதா, அது என்னது டெலிகிரி இதாடா பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபாரஸ்ட் பிளாகாடா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் போனால் உயிரோட வருவோமானே எனக்கு தெரியல. பார்த்து தான் போகணும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இப்போ நான் எந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு எனக்கே தெரியல. போ பயங்கரமாக இருக்குங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே எங்கிட்ட இருந்துடா வந்தோம். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஏழுமலை யானை அழகான பகவானே
என் கனவுக்குள்ள இருக்க traveling is amazing, traveling is beautiful, traveling is everything. ட்ராவல் பண்ணுங்க, வாழ்க்கையில் இருக்க 1008 பஞ்சாயத்தெல்லாம் போயிடும். ஏன்னா ட்ராவலே பெரிய பஞ்சாயத்து தான். என்னடா தவந்துக்கிட்டு இருக்க, வாடா. ஓகே, the vlog is start now. இப்போதான் கதையே ஆரம்பிச்சு. லெஃப்ட் தானே, இங்க தானே ஏறணும். இல்லை தற்குறி, அது பார்க்கிங் ஜோன் பாருங்க. என்னோட பாதை எப்ப நான் தேர்ந்தெடுக்கிற பாதை எப்பவுமே சரியா தான் நடக்கும். டேய் போ, என்ன கிளைமேட்டா வேற என்னமாடா. கிளைமேட் ஒத்து வேற ரகமா இருக்கு. ஒத்து வருமா, ஒத்து ஒத்து ஒத்து. இல்லை வாடா, இது பாத்துக்கலாம்டா. அது காட்டுக்கோழியா? காட்டுக்கோழியா? திருப்பா காட்டுக்கோழியா? ஏய் சேவலா இருக்குண்டா, நல்லா பார்த்தேன்டா. அதுக்கேடா என்னடா பண்ற? நீ குக்கற இறக்கிட்ட, திருப்பு போய் வாட்டு வரோம். பொரிச்சிருவோன்றியா? இன்னைக்கு காட்டுக்கோழி சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்க வேண்டாம். அப்படியே பிடிச்சி பட்டக்குன்னு கழுத்தை திருகணும்னு வச்சுக்கவேன், சமைச்சிடலாம். அது நேரம் போயிருக்குண்டா. எங்க நிக்குது? அதுவா அதுவா? இது காட்டுக்கோழி இல்லடா, சேவல்ரா. சேவல்ரா, அது இது சேவல்ரா. அது எந்த வீட்டுல இருந்து வந்திருக்குமா? அதுக்கு வாஸ்தவம் என்ன பண்ற? பிடிச்சி பொரிச்சலான்றியா? ஓடிச்சுடா, பிடிச்சி கழுத்தை ஒரே திருகுதேன். என்ன நான் வெஜிடேரியனா போயிட்டேன். காட்டுக்கோழிடா, காட்டு சாவல். அது காட்டு சாவல், காட்டு சேவல், காட்டுக்கோழி. அந்த வரான், அந்த வரான், அந்த வரான். போயிட்டான் போ. காட்டு சேவலுங்க, பிடிச்சிட்டிங்கன்னு ஆசையாக தான் இருக்குது. பிடிச்சி பொரிச்சிடலான்னு பார்த்தா வெஜிடேரியனாக போயிட்டேன். ஏலே நேரம் நான் பிடிச்சி பொரிச்சிருப்பேன், என்ன பண்ணுறது, நான் வெஜிடேரியனாக போயிட்டேன். இல்லைன்னா அந்த நேரம் சட்டியில் வந்து குருமா ஆகிட்டு இருக்கோம். வேற ஏதாவது சிக்குதான்னு பாடுறா. இந்த மாதிரி கரடி, யானை, நானும் ஏதாவது அனிமல்ஸை பார்த்துலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே சிக்க மாட்டுது. யானை இருந்தாவா 10 கார் நிற்கும், ஆனால் ஒரு பைக் நிற்காதுரா. தலைவர் நேரம் தரம் ஏதோ ஆளுட்டு படாது. என்னது மரம் ஏதோ சாஞ்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே பிடிச்சி அப்படி தூக்கி போட்டு போயிடுறேன். கீப் லெஃப்டா? கீப் லெஃப்ட்னு சொல்றாங்க. ஏறுறதுக்கு இந்த வழி, இறங்குறதுக்கு இந்த வழி. ஸோ ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அந்த சைடு ரைட் சைடு ஏறுறதுக்கு மட்டும்தான், இறங்குறது அதாவது சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ அந்த வேலை பார்த்து வச்சிருக்காங்க. சரி ஓகே, நீ ஜல்லுன்னு போக வேண்டியதான். நம்மளை தடுக்கிறதுக்கு நீ எதுவும் கிடையாது. வேகத்தில் வச்சுருக்கான்டா, கவனிக்கவே இல்லை. இல்லை வேகத்தில் வச்சுருக்க வாக்காடா, பார்த்துட்டு அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு கிளம்ப வேண்டியதான். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடு போகும்போது நீங்கள் என்ட்ரி, திரும்ப வரும்போது இப்படி தான் வரணும். ஸோ தொட்டப்பேட்டா இதோட என் ட்ரிப்பு க்ளோஸுங்க. ஒன்றுமே தெரியல பாரு ஸ்பார்க் லைட்டுக்கு, தெரியுதா? லைட்டு மட்டும் தானே தெரியுது. இந்த இடத்துல ஏதோ அமானுஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு ஃபீல் ஆகுது.
இந்த இடம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. பட் என்ன தான் அழகாக இருந்தாலும் அழகு இருக்கிற இடத்துலாம் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தா கொஞ்சம் டெரராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த பிஜிஎம்க்கு அதுவும் கேட்டு பாருங்களேன், பார்க்கவே அப்படியே டெரராக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. சப்போஸ் உள்ளேருந்து ஏதாவது கோஸ்ட்டு வர வாய்ப்பு இல்லை, பட் யானை கரடி அது ஏதோ குறுக்க பார்த்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி பிளேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அவ்வளோதான். எக்ஸிட் இஸ் கம்மிங். ஸோ தொட்டப்பேட்டோட எக்ஸிட் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஊட்டி போகிறதா இல்லை கோத்தகிரி போகிறதா டவுட்லேயே இருந்தேன். ஊட்டி எந்த பக்கம்லாம்? இரா ரூட் மேப் இரு வெயிட் பண்ணு. என்ன பண்ணுறது, ஊட்டி போயிடலாமா இல்லை அந்த பக்கம் போயிடலாமா? ஊட்டியில் சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லைடா, அதான்டா சொல்கிறேன். ஓடா சரி இது இங்கே தொட்டப்பேட்டா ட்ரிப் முடிஞ்சு கீழே தான் இறங்கி போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஊட்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி ஒரு பையன் இருக்கான், அவன் தான் எங்கள் ஊட்டியில் ஏதோ வரிக்கையோ டொருக்கியோ வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனுக்காக தான் வண்டி போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் கண்டிப்பாக ஒரு சாரி சொல்லி ஆகணும். ஏன்னா தொட்டப்பேட்டா சீரிஸோட இது பார்ட் 5 வீடியோ நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ரொம்ப கேப் விட்டு டிசம்பர் 1 நான் ட்ரிப் போனது வீடியோ நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வீடியோ போட்டு நினைக்கிறேன். இது பிப்ரவரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல, பட் கரெக்டாக நான் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்பப்போ எடிட்டிங் பண்ண முடியலை. ஸோ நிறைய சுச்சுவேஷன். ஸோ இனிமேல் கரெக்டாக ரெகுலராக வீடியோ வரும் நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1 மினிட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு, அல்லது அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரியல. இப்போ எந்த ஊர்லேருந்து உலகத்தில் தமிழ்நாட்டில் இருந்தால் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தமிழ் வீடியோ தானே. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். பட் நீங்கள் இருக்க ஊரில் ஏதாவது இல்லை உங்கள் பக்கத்து ஊரில் மிஸ்ட்ரியான பிளேசஸ் இல்லை ஹாரரான பிளேசஸ், இந்த மாதிரி இந்த இடத்துல அமோனிஷங்கள் நடக்கும், இல்லை பியூட்டிஃபுல் ஹிடன் பிளேசஸ், அந்த இடத்துல கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட சஜஷனை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் தெரிவிங்க. ஏன்னா ஆஸ் அ ட்ராவலராக சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கேன், பட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நாளில் குடிச்சிட்லி குதிரை விட்டுறது, நிறைய இடத்துக்கு போகணும், சுற்றி பார்க்கணும். என்ன பிளேஸுக்கு போகிறதா எனக்கு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்ஸ்டாவில் அவன் ஒரு பிளேஸ் சொல்கிறான், அவன் ஒரு பிளேஸ் சொல்கிறான், பட் என்ன பிளேஸ்னு தெரியல. அவன் சொல்கிறது கேட்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைபர், நீங்கள் உங்களுக்கு பிளேஸ் தெரியும்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்த நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் இன்ஸ்டாலோ ரீல்ஸ்லேயும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்து மற்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அது டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த இடத்துக்கு போகிறது அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பிளேசஸ் இருக்கும்ல, அது ஹாரரான பிளேசஸ், இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி அமானுஷங்கள் நடக்கும், இந்த இடம் பார்க்க நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த மாதிரி எதுனாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிட்டத்தட்ட ஏன்னா கண்டினியூஸாக நீ விலாக் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சுது. எக்ஸாம் நான் எழுத போல், அது 2வது விஷயம். கிட்டத்தட்ட இதோட 18 அரியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 18 23 24 தெரிலங்க. ஒரு செமஸ்டருக்கு 6னா ஒரு இயராக 12 24. ஸோ 24 சப்ஜெக்ட்டுக்கிட்ட அரியர் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற காலேஜ் பசங்க நீங்கள் என்னடா 24 அரியர் இவனே வச்சுருக்கானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. தயவுசெய்து நீங்கள் படித்து கிளியர் பண்ணிடுங்க. நான் படித்து கிளியர் பண்ணியிருக்கணும். பட் என்னால் யூடியூப்பையும் அந்த டைமில் யூடியூப்பையும் பார்க்கணும், அப்புறம் காலேஜையும் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸும் பார்க்கணும், ஒர்க்கும் இடையில போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ இடையில மன உளைச்சல்களில் வேறு இருந்தேன். இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தனால என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அதாவது கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்னால தான் நான் வச்சேன். அதையே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரே அட்டெம்ப்டில் 24 அரியர்ஸையும் தூக்கலாம் நான் நம்புகிறேன். ஸோ கேட்குறவங்க என்ன பிறந்த என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லாதரான்னு நினைக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும் நம்புங்க. ஸோ அதுவரை உங்களிடம் வெளிப்படுது உங்கள் ஜாலியாக ஒரு ட்ரிப். டாட்டா பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.